அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதுதான் நடக்குது. நம்ம கரெக்டாக சொல்லியிருந்தோம், ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக இருக்கும், யாரும் பை சைடில் இருக்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நியர்லி 360 பாயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க. இது மாதிரி பெரிய பெரிய ஃபால் திடீர்னு நடக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து பயங்கர ஹையில் இருக்காங்க. அதனால் இறங்குனுச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்குவாங்க. அதுக்காக தான் வந்து உங்களை யாரும் பையில் இருக்காதீங்கன்னு சொல்லி நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். நம்ம 2 டார்கெட் கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி நம்ம வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக தெரியும் என்னென்ன டார்கெட் கொடுத்துருந்தோன்னு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு 26,000 கொடுத்துருந்தோம். செகண்ட் டார்கெட் வந்து 25,850 கொடுத்துருந்தோம். இந்த 2 டார்கெட்டுமே இன்றைக்கி ஒரே நாள்லேயே ரீச் ஆயிடுச்சு. இதுவே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால் யாரும் பை சைடு போகாதீங்க. நம்ம கிளியராக மார்னிங் ரிப்போர்ட்லேயும் சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 50 பாயிண்ட் டவுனில் இருக்குது. அதனால் அதே தான் ஃபாலோ பண்ண நம்ம மார்க்கெட்டுன்னு சொல்லியிருந்தோம். ப்ராஃபிட் புக்கிங் லோயரில் ஓப்பன் ஆனாலும் ஃபர்தராக வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கிளியராக இன்றைக்கி மார்னிங் ரிப்போர்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். பை இஸ் நாட் அட்வைசபிள் இன் நிஃப்டி அதையும் சொல்லியாச்சு கிளியராக. நிஃப்டி வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வருங்கிறதையும் சொல்லிட்டோம் கிளியராக. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி டார்கெட் கொடுத்துருந்தோம். எக்ஸ்கியூஸ் மீ, அதையும் வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு இன்றைக்கி. இருந்தாலும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து வந்து என்ன ஆகும்னா அடுத்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக வரும். இன்னொரு 200-250 பாயிண்ட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேனலில் வந்து என்ன சொல்லியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கணும் என்ன விற்கணும்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் பெருசாக ஒன்றும் நம்ம கால்ஸ் ஒன்றும் பெரிய பர்ஃபார்ம் ஒன்றும் பண்ணலை. நம்ம ஹெச்ஏயில் வந்து ஆவரேஜ் பண்ணி வச்சுருந்தோம். அது வந்து ஓரளவு இன்றைக்கி ஒரு 50 ரூபா 60 ரூபா டவுனில் இருந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சம் நம்ம ஆவரேஜ் பண்ணதில் கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்துச்சு. 2 கால் தான் இன்றைக்கி கொடுத்துருந்தோம். அந்த 2 காலுமே வந்து பெரிய லெவலில் ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல. பட் நியூட்ரலாக வெளியே வந்தாச்சு. இந்த மாதிரி டவுன்ஃபால் மார்க்கெட்டில் 360 பாயிண்டில் வந்து அட்லீஸ்ட் நம்ம லாஸ் இல்லாமல் நம்ம கேபிட்டலை சேவ் பண்ணதே பெரிய விஷயந்தான். நம்ம புட் ஆப்ஷன் தான் எடுக்க சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அது வந்து பெரிய ஒரு டவுன்ஃபால் இல்லை நம்ம எடுத்த ஸ்டாக்கு. ஹெச்ஏஎல் பார்த்தீங்கன்னா ஒரு 43க்கு நம்ம வாங்க சொல்லியிருந்தோம். அது 46 ஒன்றுக்கு வெளியே வர சொல்லியாச்சு. ஒரே ஒரு லாட்டை ஹோல்டு பண்ணிட்டு ஒரு லாட்டை வந்து வெளியே வர சொல்லியாச்சு. இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரிஸ்கி ட்ரேடு சேஃப் ட்ரேட் 2 பேருமே ஒரு 1000 ரூபா தான் ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருக்கோம். டெலிவரி ஸ்டாக் வந்து 2 ஸ்டாக் கொடுத்துருந்தோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து சாட்டர்டே வந்து கொடுத்துருந்தோம். எக்ஸைடும் டாட்டா பவரும் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி எக்ஸைட் பார்த்திங்கன்னா இவ்வளோ டவுன்ஃபால்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து ப்ளஸில் தான் இருக்கான். அதே மாதிரி டாட்டா பவரும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இறங்கல, ஒரு 2 ரூபா மட்டும் இறங்கியிருக்கு. பட் வர வாரங்களில் அது டாட்டா பவரும் எக்ஸைடும் ஓரளவு நல்லாயிருக்கும். அது 2 டெலிவரி கால் கொடுத்துருக்குறோம். இதுதான் நம்ம டெலிகிராம் சேனலை பொறுத்த வரைக்கும் உள்ள அப்டேட்டு. டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக நம்ம வந்து கொடுத்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த லெவல் வந்தோன்னா பை மெசேஜ் கொடுத்தோன்னா பை பண்ணணும்னு சொல்லிடுவோம். ஏன்னா வந்து நம்ம உடனே வந்து பை அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஒரு ஸ்டாக்கை அந்த ஸ்டாக்கை அவங்க ஆட் பண்ணி அதை வாங்கிறதுக்குள்ளேயே வந்து அது வந்து ப்ரைஸ் வந்து வேரியேஷன் வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து ப்ரியராகவே வந்து அதெல்லாம் கொடுத்துருவோம். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம கால்ஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. இதுதான் இன்றைக்கி நிஃப்டியில் நடந்தது, பேங்க் நிஃப்டியில் நடந்தது. ஓவராலாக பெரிய ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குது. அடுத்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு வச்சுன்னா பாசிபிள் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக ஜஸ்ட் ஒரு மேலே கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனே வந்து பையில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பை பண்ணிடாதீங்க. அது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மேலே வருவான். அது வந்துச்சுன்னா அடுத்து எப்போ டவுன் ட்ரெண்டு வருதுன்னு பார்த்துட்டு இருந்து அந்த டைமில் ஷார்ட் போகணும். அதுதான் மார்க்கெட்டில் இப்போ அடுத்த டார்கெட்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,650 600 அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து வரதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டான். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் நிற்கிது. இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி நிற்கிது. ஸோ அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு தான் பார்த்துட்டு கீழே வரும் நிஃப்டி. அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் தான் சப்போர்ட். அடுத்த சப்போர்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அப்படின்னு பார்த்து நியர்லி இந்த 25,600 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து ஜஸ்ட் ஒரு
ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இப்படி மேலே போகலாம் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏறிட்டு 25,870 அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிட்டு திருப்பி வந்து ஒரு நல்ல டவுன்ஃபால் தான் எதிர்பார்க்கலாம். அப்படி இதை பிரேக் பண்ணி ஏறினாலுமே வந்து இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இங்கே போயிட்டு அடுத்து கீழே வரதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. ஸோ யாரும் நிஃப்டியில் வந்து பை போயிடாதீங்க. அதே தான் பேங்க் நிஃப்டியும் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் தான் இருக்குது. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. அதுவும் வந்து ஆல்ரெடி இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு வரதுக்கான பாசிபிள் எல்லாமே இருக்குது. 52,350 அந்த ரேஞ்சுக்கிட்ட தான் மந்த்லி சப்போர்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து நிஃப்டி வந்து அங்கே வந்து தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அது வரைக்கும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டிலையும். அங்கே வந்துட்டு உடனே நீங்கள் பை பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா பை பண்ணக்கூடாது. ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பை பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் யாரும் பையில் போகாதீங்க. மார்க்கெட் எப்போ வேணாலும் பெரிய ஒரு ஃபால் இருக்கலாம்னு நான் கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் பை கால் வந்து டெலிவரியில் கொடுக்கறதில்ல. பட் இருந்தாலும் 2 கால் நம்ம ஷார்ட் டேர்முக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 2 கால் மட்டும் கொடுத்துருந்தோம். அது 2 கால் பார்த்திங்கன்னா எக்ஸைடு டாட்டா பவரும் கொடுத்துருக்குறோம். பார்ப்போம் வருங்காலங்களில் அது ஸ்டாப் லாஸ் வச்சு அதை பை பண்ணலாம். வரும் வாரங்களில் எப்படி இருக்குது பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த எக்ஸைட் கால் பார்த்திங்கன்னா 1% ப்ளஸில் தான் இருக்குது. ஓப்பன் வந்து லோவில் ஓப்பன் ஆனாங்க எக்ஸைடு. பட் எண்டில் ரெக்கவர் ஆகி மேலே வந்துருச்சு. ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே வந்துருச்சு எக்ஸைடு. அதே மாதிரி தான் டாட்டா பவரும் நம்ம கொடுத்ததுலேருந்து கீழே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே வந்துட்டாங்க. ஸோ வந்து நம்ம கொடுத்த கால் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது வேணால் பை பண்ணுறதுனா பண்ணலாம். நம்ம ப்ரீமியம் சேனலில் என்ன டார்கெட்டு என்ன ஏதுன்னு கிளியராக கொடுத்துருக்குறோம். நம்ம ப்ரீமியம் சேனலில் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஸ்டாக் அப்டேட்னு சொல்லி எக்ஸிட் வந்து 498.5க்கு பை பண்ண சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் 457 போட்டு டார்கெட் 560 கொடுத்துருக்கோம். டாட்டா பவர் வந்து 485க்கு வாங்க சொல்லியிருக்கிறோம். ஸ்டாப் லாஸ் 457, டார்கெட் 600. இது ஒரு 20% ரிட்டர்னு. இது ஒரு 3 மந்த் ஹோல்டிங்கும், இது வந்து ஒரு 2 மந்த் ஹோல்டிங்கும் கொடுத்துருக்குறோம். யாரும் வாங்குறதுன்னா வாங்கி ரிஸ்க் எடுத்து ஹோல்டு பண்ணுங்கள். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உள்ள அப்டேட்டு. நாளைக்கு மார்க்கெட் வந்து ட்ரெண்டு டவுனில் தான் இருக்கும். அப்படி மார்க்கெட் மேலே வந்தால் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மேலே வரும். அதுக்காக வந்து யாரும் பை பண்ணிடாதீங்க. இதுதான் நம்ம கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். யாரும் பை சைடில் இருக்காதீங்கன்னு. இது மாதிரி நம்மளோட சேனலில் வந்து ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம். இது மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சொல்கிறதா நடக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் அமுக்கி ஒரு தம்ஸ்அப் ஒன்று கொடுத்துருங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம ஃப்ரீ சேனலு, பெய்ட் சேனலு, வாட்ஸ்அப் குரூப்பு இது எல்லாத்துலேயுமே வந்து கிளியராக மார்னிங் ரிப்போர்ட் கொடுத்துருவோம். உங்களுக்கும் வந்து அது மாதிரி மார்னிங் ரிப்போர்ட் வேணும். ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு இறங்கும் மார்க்கெட்டு என்ன ஏதுன்னு எல்லாம் கிளியராக கொடுத்துருவோம். மேஜர் அப்டேட் தான் நடக்க போகிற மாதிரி இருந்தாலும் அதையும் சொல்லிடுவோம். அதனால் உங்களுக்கும் வந்து அந்த மாதிரி அப்டேட் வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.